ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறோம். நாங்க தான் உங்களுக்கு கீர்த்தி விஜய். கீர்த்தியை காணான்னு பாக்காதீங்க, கீர்த்தி தான் கேமரா பிடிச்சிட்டு இருக்கா. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி வீட்டுக்கு வரேன். அவனை தான் பிராங்க் பண்ண போறோம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? என்ன பிராங்க் பாத்தீங்கன்னா, அவன் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கான், வீட்டுக்கு வர போறான். நானும் கீர்த்தி வந்து உட்காந்து 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். அதுதான் பிளானே. சண்டை போடுறோம், அவனோட ரியாக்ஷன் என்னன்னு பாக்க போறோம். அதான் பிராங்க். இப்ப வந்து அவனுக்கு கால் பண்ணி எங்கடா இருக்க வாடான்னு கூப்பிட போறோம். நான் வந்து வெளியே போயிருக்கேன்னு அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும்ல, வீடெல்லாம். எங்க இருக்கான்னு கேட்போம். நீங்கள் அழைத்த நபர் இந்த பொறுக்கி அதுக்குள்ள யாரோ வேற லைனுக்கு போயிருச்சு. என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? பாத்தீங்களா? சரி, கூப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ள கேமரா எல்லாம் செட் பண்ணி வச்சிடுறேன். கேமரா செட் பண்ணி வைப்போம். A few minutes later. திரும்பி கால் பண்ணி பாப்போம் என்ன பண்றாங்க. இன்னும் பேசிட்டு தான் இருக்கேன். கார்த்தி பாத்துக்க, உன் புருஷன் 1 மணி நேரமா யார்ட்டையும் பேசிட்டு இருக்கேன். நான் கால் பண்ணா கூட எடுக்க மாட்டேன். பாத்துக்க. ஆளு வந்துட்டாப்ல நினைக்கிறேன். இருங்க. வாப்பா. இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். ஆளு வந்துட்டாப்ல. என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சு ஆளு சீனா போடுவாப்ல ஓவரா. அதிகாரி ஆயிட்டாப்ல. ரோசி கடிக்கூடாது நம்மால. ஏய், அதோட சாப்பாடு எடுத்துட்டு பயப்படுதுடா, வேற ஒண்ணும் இல்ல. யாருடா வராங்க? ரோசி என்ன மாப்ள, என்ன முடிஞ்ச ஃபங்க்ஷனு? ஏன் தாடி இனிமா இருக்க? எதுக்கு? பிறந்த முடியும் தம்பிக்கு. நீ எடுக்கணுமா? ஒரு மொட்டையே போடக்கூடாது. என்ன சொல்ற? இப்ப அவருக்கு எடுத்த நான் எடுக்கணுமா? ஒவ்வொரு கோயிலும் அது அந்த மாதிரி. ஓகே ஓகே. நீ மொட்டைய போட்டா காலேஜ் போறா மாப்ள, மொட்டையோட செந்தில் மாதிரி ஆயிருவே மாப்ள. என்ன பிரசாதம் கிடைக்கும்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சிருக்கேன். இந்த கோயிலுக்கு பிரசாதம் தருவாங்க, அந்த கெட்டப்புக்கு வந்துருவியடா. புடிங்கிற போதுடா. ஏதாச்சும் குடுல, பாவம் அழ போறேன். டீ குடிக்கிறியா மாப்ள? டீ போட கீர்த்தி. சாப்பாடு ஏன்டா வெஜ்ஜா அதிகமா கலந்துட்டாங்க. பிரியாணி ஆர்டர் பண்ணவா? நம்மால் தான்டா பிரியாணி வாங்குவாப்ல. நான் கிளம்புறேன். ஏன் கால் பண்ணிட்டேன். சாயங்காலம் ஃபங்க்ஷனும்னா? சாயங்காலம் ஃபங்க்ஷன் போயிட்டு இந்த 2-3 செட்டு பிரிண்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். வெறும் புளிய முட்டையா வந்துட்டால இருக்கு. சாயங்காலம் ஃபங்க்ஷன் இருக்குண்ணா, சென்னைக்கு போனோம். சொல்ல கோபி தங்கச்சி கல்யாணம், நாளைக்கு கல்யாணத்துக்கு போக முடியாது. சரி, மதுரை எப்படி இருந்தாலும் போய் தான் பஸ் ஏறணும். அதுக்கு என்கேஜ்மெண்ட் அட்டன் பண்ணிட்டு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இது அந்த இது கொண்டால, அந்த இது என்னது ரவுண்டா சாப்பிடுவே. உங்க அம்மா இருந்தாங்கல்ல, அந்த இது சூஸ் பண்ணி சோன் பப்பனையும் கொண்டு வா. நீ தான் உங்க வீட்டு இருந்தாங்களா மதிக்க மாட்டற, வைக்க மாட்டற. நான் அப்படி இருக்க மாட்டோம்ல. ரோசி ஸ்டே, உட்கார். வாடா, என் மேவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான்டா. கவுசிட்ட போடா அழைக்கிறது. இங்க யாரு கவுசிட்ட போயிட்டேன். யார்ட்டையும் போக மாட்டான்டா. புடிச்சிட்டு போயிருவேன். அப்புறம் என்ன புடிச்ச முன்னாடி 2 பேரும் செம்ம செலிபிரிட்டி ஆயிட்டியே. உங்க பேர் சொன்னா எங்களுக்கு தான் மோசம் இருக்கு. ஆமா. நானு எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எங்களை பாப்பான்னு பார்த்தா உங்களை தான் பாக்குறாங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ரோஷம் விடு. எதிரா என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ரிங் லைட்டு வீடியோ எடுக்கிறோம்ல. சரி, வீடியோ எடுக்கிறதுக்கு இதுலதான் படீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி
அதிகாரத்தோடலே பேசிட்டு இருக்கியப்பா என்ன கொண்டு தானே அதுக்கு செலிபிரேட்டா பேசினா தெரியாக்கா. என்ன ரோசி என்ன கேமரா இருக்கா? எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. போன்றா அது ஏய் நான் வியோடா சும்மா கிடையாது. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? இந்த மாதிரி எத்தனை பீஸ்டா பாத்துருக்கேன். ஏண்டா கண்டுபிடிச்சான் லைட் போயிட்டு இருக்கா? டோட்டல் வேஸ்ட். 1 மணி நேரம் இருடான்னு சொல்லி நான் அவ்வளவுதான் கஷ்டப்பட்டு செட் பண்ணி அசால்ட்டா கேமரா இருக்கான்னு கை நீட்டிட்டு இருக்க. வேற உடனே முட்டா இல்லைன்னா எனக்கு எப்படா வியோ எப்படி அவங்கள கண்டுபிடிச்ச? நான் அவங்களுக்கு கேப்ல வச்சிருக்கேன்டா கரெக்டா. மண்டுவமா இருந்த களிமண்ணா இருந்தவன் மண்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எப்படா எப்படி இதெல்லாம் ஏன் சொல்றான் தெரியுமா? கேமரா வீடியோல வருவாப்லயா தெரியுமா? அதனாலதான் எப்படா கண்டுபிடிச்சா? இது என்னடா பார்த்தாதான் பச்சையா தெரியுதாடா. அப்புறம் பச்சா தெரியுதா? நான் உள்ளதுக்கு வச்சிருக்கேன். உள்ள ஒளிச்சதுல தீயாச்சு என்னடா உன்னை பத்தி இப்படி வீடியோ தான்டா 2வது வீடியோவா அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு இருக்கேன். இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு சொன்னோம்ல இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தது இவர் தான். ஆனா புதுசுக்கு கண்டுபிடிச்சு விட்டியா, பிளான் ஃபுல்லா கேன்சல் ஆகி போச்சு. கோச்சுக்காரி ஹாய் சொல்றா. ஹாய் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. என்ன சேனல் எதுவும் மாட்டேன். ஆனா இவனே சப்ஸ்கிரைப் பண்ணலங்க. இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவானா? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? இவன் சொன்னல இருந்து மண்டை ஓடிட்டு இருக்கு ஒரு 4 நாளா. A few minutes later. எப்படி நல்லா தெரியல அப்படின்னா எனக்கு குருடானா பச்சையாவா இருக்குது. பச்சையா கண்டுபிடிச்சேன்னு சொல்ற ஸ்டைலா உட்காந்துருவாப்ல ஆளு. சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு. கார்த்தி நல்லா நோட் பண்ணிக்க. இவன் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. கேட்டா அந்த ஏரியாக்குள்ள நின்று இருந்தேன்றியான். என்ன கணக்கு போன்லயே தான் இருந்திருக்கான். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்ப வரீங்க? எக்கப்படுறான் பாரு. பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. சரி ஓகே மக்களே, ஆளு கண்டுபிடிச்சிட்டாப்ல. பின்னாடி இருந்தா வேற ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பா. இவ்வளவு நேரம் போட்ட பிளான் ஃபுல்லா வேஸ்டா போச்சு. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பாப்போம். பாய் பாய் சொல்றா. பாய்.